So guys, திரும்பவும் ஒரு நைட் ரைடர்ஸ் வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்க போகுது. ஏன் தெரியுமா? ரிவர் மான்ஸ்டர் எபிசோட் 1ல எக்ஸ்பர்ட்னு ஒருத்தர் கூட பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பிடிச்சோம்ல. சோ இந்த வாட்டி அவர் வராரு. இந்த வாட்டி எக்ஸ்பர்ட் கூட போறனால இந்த வீடியோ பயங்கரமா வரும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோலயும் ஒரு பெரிய கேங்கோட தான் போறோம். ஆனா இப்போ நான் மட்டும் தான் தனியா நிக்கிறேன். இன்னும் யாரும் வரல. எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வினோத் ப்ரோ, சிஎஸ் ப்ரோ, எக்ஸ்பர்ட் அவங்க எல்லாம் ஆல்ரெடி ஸ்பாட்ல நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானே கபிஸ், ருபிஸ், பாடி பில்டர் மட்டும் தான் கிளம்பணும். கைஸ் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல உங்களுக்கு எக்ஸாட்டிக்கான பீட் ரவுண்ட் டெயில், டம்போயர், ஸ்மகர்தீனா, பிளக்கார்டு, ஃபேன்சி பிளக்கார்டு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் பீட்டாஸ் நம்ம ஃபெகாட்டோ அக்வாட்டிக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் பீட்டாஸ் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபெகாட்டோ அக்வாட்டிக்ஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான பீஸஸை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கைஸ். இன்னைக்கு நம்ம கூட யாரெல்லாம் வர போறா அப்படின்னா நான் ஜெனிஸ், அப்புறமா கபிஸ், அப்புறமா ருபிஸ், அப்புறமா நம்ம பாடி பில்டர். ஸோ இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கனால தான் நம்ம பயங்கரமான கேங்கை செலக்ட் பண்ணிருக்கோம் கைஸ். ஆமா. ஸோ கிளம்புமா? ஆமா, நம்ம இப்போ கிளம்ப போறோம். நீ ஸ்ட்ரைட்டா வினோத் ப்ரோ ஸ்பாட்டுக்கு போயிட்டு கன்டினியூ பண்றேன் கைஸ். ஃபைனலா நம்ம வந்துட்டோம் எக்ஸ்பர்ட் வீட்டுக்கு. இங்க பாருங்க சிஎஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் ரிவர் மான்ஸ்டர் எபிசோட் 1ல பார்த்துருப்பீங்க. அப்படியே ருபிஸ், நான் ஜெனிஸ். இங்க பாருங்க தலைவர் இங்க வந்து நம்ம வரதுக்கு முன்னாடியே எக்ஸ்பர்ட் வீட்டுல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஸ்பாட்டுக்கு போக முன்னாடி பேக்ல ஒரு ரூம் இருக்கு பாருங்க. இந்த ரூம் முன்னாடி ஃபுல்லாவே எக்ஸாட்டிக்கான மான்ஸ்டர் பீசஸ் இருக்காங்க. எக்ஸ்பர்ட் வீட்டுல எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு விண்டேஜ் ஸ்டைல்ல பயங்கரமா இருக்கு கைஸ். பாருங்க விண்டேஜ் ஸ்டைல்ல ஒரு மான்ஸ்டர் ரூம். இது வந்து ரொம்பவே பாதுகாக்கப்பட்ட அறை மாதிரி இருக்கு. என்ன இருக்குங்க? இங்க நிறைய பீச் இருக்கு. இங்க பாரு, அரோனா இருக்கு பாருங்க கைஸ். அரப்பைமா, ஓ மை காட், சில்வர் அரோனா டாக். சில்வர் அரோனா கண். ஐயோ சில்வர் அரோனா இல்ல கைஸ், கோல்டன் பேர்ல் அரோனா. இங்க பாருங்க கண் ரெட்டா இருக்கா? கண்ணு ரெட் கலர்ல இருக்கு. சிங்கப்பூர் அரோனா. இங்க பாருங்க எல்லாம் அப்படியே கண்ணு ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. இந்த பக்கமும் ஒண்ணு இருக்கு. ஏய் வினோதமா இருக்கு என்னதுனா இது. இங்க பாருங்க பேய் மாதிரி இருக்கு. போஸ்ட் பீச். வேற என்ன இருக்கு? இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு. அப்படி சுத்தி மத்தி எல்லாம் இங்க பாருங்க கீழே. ஏய் கேட் பீச். என்ன இது? நான் பிடிச்சேன் மாரலில. இது நம்ம எக்ஸ்பர்ட்டோட ஒரு விதமான குருவி. என்ன குருவி? லாரி கேட்டா? லாரி கேட் இல்ல. சரி லாரி கேட் கைஸ். நேம் தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா தெரியல. கிடைக்குமா? கடிக்காது. போமா கிளம்பலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டு. சுசீந்திரம் அப்படின்னு ஒரு பிளேஸ் கைஸ். பேக்ல இருக்கு பாருங்க. பின்னாடி வினோத்தனுக்கு பின்னாடி ஒரு ஆறு தெரியுது இல்ல. இந்த ஆத்துக்குள்ளாடி தான் இறங்க போறோமா. இதான் ஸ்பாட்டுன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியும். சரியான சாக்கா இருக்கு கைஸ். ஒரு சதுப்பு நிலை காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தெரியுதா தரெல்லாம் எப்படி இருக்குன்னு? நடக்கவே முடியல அந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளாடி நம்ம எக்ஸ்பர்ட் பயங்கரமான மான்ஸ்டர் இந்த ஸ்பாட்டுக்குள்ள முத ஆளு ஷூ போட்டு நடக்கிறது இவர் மட்டும்தான். இப்போ நம்ம வீட்டுல இருக்க அரப்பை நடக்கவே முடியல கைஸ். அந்த மாதிரி வழுக்குது. சரி கைஸ் நம்ம அரப்பைமா இருக்குல்ல வீட்டுல, அதுக்காக ஃபர்ஸ்ட் குட்டி மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப வினோத்புரம் இறங்கி இருக்காரு தண்ணிக்குள்ள. இப்பதான் ஒரு என்னது பெரிய மீன், குட்டி மீன் நிறைய இருக்கு. பிடிங்க வழுக்குது சரியா. அதனாலதான் வினோத் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு தண்ணி. நிறைய குட்டி மீன் மாட்டிருக்கு. இவ்வளவு மாட்டிருக்கு. என்ன ஒரே அரிப்புல இவ்வளவு பிடிச்சிருக்கு பையா? இருட்டுல ஒண்ணும் தெரியாம பிடிச்சிருக்கு கைஸ் பாருங்க எல்லாமே வந்து ரெயின்போ ஃபிஷ், டைகர் ஃபிஷ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. எல்லாம் நம்ம அரப்பைமா ட்ரீட். நம்ம எக்ஸ்பர்ட் வீட்ல ஒரு பெரிய அரப்பைமா பாத்திருப்பீங்க எல்லாரும். இங்க பாருங்க புல்லுக்குள்ள. ஏய் ஏதோ துள்ளி போகுது. அங்க பாருங்க தெரியுதா புல்லுக்குள்ளடி மலை பாம்பா மீனா? ஜஸ்ட் மிஸ் ஒன்று பறந்து போயிட்டு எங்க முன்னாடி. பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாமே புல்லுக்குள்ளாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நம்ம வரும்போது ஒன்று ரெண்டு பாத்தீங்கன்னா வலைய வரைக்கும் மாட்டிக்கிட்டு மிஸ் ஆயிட்டு. நம்ம அந்த துள்ளி ஜம்ப் பண்ணி முடியல நம்மளால. ஆமா இப்பமா புல்லுக்குள்ளாடி தான் தெரியும். அதுக்குள்ளாடி தான் எல்லாமே இருக்கு. நம்ம இன்னைக்கு பிடிக்காம போக மாட்டோம் கைஸ். என்னது மீனா? சும்மா இல்ல தலைவர், பாம்பு. என்ன மீன் மாட்டிருக்கு? ஈலா சாக் அடிக்குமா? அந்த ஏய் சூப்பரா இருக்கு. ஜம்முன் இருக்கு. டயர் ட்ராக். இங்க பாருங்க இது மேல வந்து முள்ளு இருக்கும். டயர் ட்ராக் இல்ல. இது வந்து டயர் ட்ராக். அந்த டயர் மாதிரி இருக்குல்ல பேட்டர்ன். கையிலே பிடிக்க முடியாது. பாக்கெட்ல போட்டுதா. மேல வந்து முள்ளு பாத்தீங்களா? இங்க பாருங்க. இது கவர காட்டு நான் போடு. மலைபாம்பு குட்டி மாதிரி இருக்கு ப்ரோ. கவர காட்டு நான் போடு. ஓ மை காட், ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர் இந்த ரிவர் மான்ஸ்டர் எபிசோட் 4ல. வாவ், வேற மாதிரி எல்லாத்தையுமே கடைசி காட்டுறோம் கைஸ். இப்போ நாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல நிக்கிறோம். ஒழுங்கா காட்ட முடியல. வீட்டுக்கு போயிட்டு நம்ம எக்ஸ்பர்ட் வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறோம் எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா. ஓகே வந்ததுல இருந்தே வினோத் ப்ரோ குட்டி குட்டி மீனா தான் அள்ளி அள்ளி போட்டுருக்காரு. இங்க பாருங்க கவரே நிறைஞ்சிரும் போல இருக்கு. ஒரே ஒரு மான்ஸ்டர் டயர் ட்ராக் கீழ் பார்த்துருப்பீங்க. ஓ இங்க பாருங்க எல்லாருமே குட்டி மீன் தான் கைஸ். தண்ணியில எவ்வளவு மீன் போகுது. தண்ணிலேயே எல்லாம் கால் வந்து அப்படியே ஆட்டிக்குது. இங்க பாருங்க கைஸ் எல்லாம் மீன் தான் தண்ணிக்குள்ள குட்டி குட்டியா ஓடுது. சரி அவருக்கு மட்டும் ஃபோக்கஸ் வையேன் கைஸ். உள்ள புல்லு புதர் எல்லாத்துக்குள்ளேயும் வினோத் ப்ரோ வலையை விட்டு தூக்கிட்டு இருக்காரு.
உனக்கு ஒரு மைக் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னது கேட்பிஷ் இரு எங்கற உள்ள போயிட்டு வீடியோ எடுக்கறா எங்கற இதுக்குள்ள பீட் சரியான பெருசு. என்ன இதுக்குள்ள வினத்தனா எங்கற உன் கண்ணு மட்டும் தெரியுது. புல்லோட ஏறிங்க பார்த்தேன் அண்ணா அங்க ஓடுது அடிச்சு பாருங்க. சரியான பெருசு இவ்வளவு பெருசுல கேட்பிஷா மிஸ் ஆயிட்டு உள்ள போக முடியாது. தெரிஞ்சு உள்ள வலையே போக மாட்டேன். அசால்ட்டா போகுது அது பாட்டுக்கு தண்ணிக்குள்ளாடி. எவ்வளவு பெரிய மீன் கேட்பிஷ் அப்படியே சும்மா போகுது ப்ரோ. லைட் அடல எங்க போச்சு ருபீஸ் இந்த சைடு ருபீஸ் லைட் எங்க எனக்கு சைடுல தானே வந்து தூக்குங்கண்ணா உள்ள வலைக்குள்ள போய் எங்க நான் கேட்டேன் அப்ப எங்கயா வலைக்குள்ள போயிட்டு வெளியே போகுது. செகண்ட் அட்டெம்ப்ட் மிஸ். கைஸ் இங்க பாருங்க எங்க ஸ்பாட்டுக்கு தலைக்கு மேல ஃபுல்லா புறா. எவ்வளவு புறா இருக்கு. அந்த ஸ்பாட்ல ஆரம்பிச்சு இப்போ அப்படியே தண்ணிக்குள்ளாடி நடந்து இப்போ 2வது பாலத்துக்கு வந்துட்டோம் கைஸ். இந்த பாலத்துக்கு அடியில ஃபுல்லா புறாவா இருக்கு. நண்பர்களே கன்னியாகுமரியில இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் நாங்க இப்போ எந்த ஸ்பாட்ல இருக்கோன்னு. எல்லாருமே இந்த பாலத்துக்கு மேலோடி வண்டியில போயிருப்பீங்க, நடந்து போயிருப்பீங்க. நாங்க பாத்தீங்களா பாலத்துக்கு கீழே நடந்து போறோம். நினைச்சு கூட பார்க்கல கைஸ். ரொம்ப டேஞ்சரான ஏரியா. பாருங்க கொஞ்சம் பாருங்க. இதுல எல்லாம் காலை வைக்க முடியுமா? இங்க பாருங்க ஃபுல்லா என்னனால ஏதோ ஒரு பதட்டத்துல போயிட்டு இருக்கு. பலப்பு கைஸ் இங்க பாருங்க பாரு தடியில பெரிய மீன் தெரியுதா? அந்த வால் தெரியுதா? எப்படியே இங்க மிஸ் இதுவும் மிஸ் ஆயிட்டு கைஸ். இங்க பாருங்க கைஸ் பெரிய மீன் தெரியுதா? தண்ணிக்குள்ள அடுதா தூக்கு 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 அடி போலி. இங்க பாருங்க வேற மாதிரி ஃபர்ஸ்ட் மீன் மான்ஸ்டர் எப்படியே பிடிச்சிடும். கல்பாசி கைஸ் கல்பாசி பிடிச்சிட்டோம். ஓ மை காட் செகண்ட் மான்ஸ்டர் கைஸ். டயர் ட்ராக் ஏழுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்னது கல்பாசி பிடிச்சிருக்கோம். ஏய் அது ஷார்க் மாதிரி அதுக்கு. இங்க பாருங்க கைஸ் செமையா இருக்குல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல போடு. பெரிய ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் மாட்டிருக்கு. நீங்க பேசுறது கேக்குது. பெரிய ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் மாட்டிருக்கு. பெரிய ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் நம்ம பிடிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாரோ ஜெயிச்சிட்டோம். கூட வலிய கூட நீ வலிய பிடிச்சிக்கல ஓடி. நான் ஒரு சீட்டம் பிடிக்கிறேன். ஏய் பின்னாடியோடு வாங்களே. கைஸ் அனகொண்டா படத்துல பாத்துருப்பீங்களா ஒரு ஸ்பாட். அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு நாங்க நடந்துட்டு இருக்கோம். நைட் அனகொண்டா பிடிக்க போயிட்டு இருக்கு. பத்திரமா வாங்க கைஸ். நீங்க பாத்து கொண்டிருக்கீங்க. பெரிய பாம்பெல்லாம் இருக்கு. ரொம்ப பயங்கரமா இருக்கு. வைத்திட்டு பாப்போமா? ஆவுன்னா வைத்துக்கிட்டே இருக்கா. நீங்க லைட் அடிங்க நீ வைத்து. தண்ணி ரொம்ப வத்தி போயிடுச்சு. மீன் எதையும் காணல. தேடிக்கிட்டே இருக்கோம். தேடுதல் வேட்டை தொடரும். கைஸ் அலிகேட்டர் கார் பாருங்க கைஸ். இதுக்கு ஒரிஜினல் கவர்ல போடு. ஒரிஜினல் பேர் என்னது? இந்த ரூபீஸ் ப்ரோ கவர்ல போடு. கோலியாமர்ல கைஸ். எங்க விட்டாச்சா? ஆமா இங்கதான் போறோம். அது வேற வழி இல்ல. என்ன இங்க பாருங்க கைஸ் அது பாட்டுக்கு ஒரு மீன் ஜம்ப் பண்ணி வலையில வந்து விழுந்துருச்சு. குட்டி தான் அந்த அளவு பெருசு இல்ல. எந்த ஃபிஷ் மாட்டிருக்கு கைஸ். கலர்ஃபுல்லா இருக்கு இதுல. போடுங்க கைஸ். இங்க பாருங்க ராயனோட சித்தப்பா இருக்காரு தெரியுதா? இங்க பாருங்க தண்ணியில ஒரு குட்டி அள்ளிக்கிட்டு இருக்காரு. இத பிடிச்சிரலாம். புடிங்க ப்ரோ. அவ்வளவுதான் காட்டுங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ஊய் ஜம்மன் இருக்குல. அங்கேயே விட்டுருங்க. சரி போட்டு வாங்க என்ன பேசிட்டு இருக்க மாதிரி பெரிய மீன் போல. ஊய் இங்க பாருங்க. வாட் a cool catch. அது என்ன அது வாட்டுக்கு நிக்குது அப்படியே. அது முட்டையோட வந்திருக்கோ. கட்டி படம் வந்திருக்கு. ஆமா முட்டை அடிபட்டுருக்கு. செத்த மீனே பிடிச்சீங்கண்ணா. செத்துட்டு காலத்துல தள்ளி விடுங்க கைஸ். நாங்க பிடிச்ச மீனை தண்ணிலே விட்டுறோம். அது கொஞ்சம் ரொம்ப டல்லா இருக்கு. இங்க பாருங்க திரும்ப தண்ணியில விட்டுருக்கோம் கைஸ். இதுக்கு முன்னாடி அமேசான் காட்டுக்கு போனோம். இப்போ அலாஸ்கா காடு மாதிரி ஒரு காடை கண்டுபிடிச்சு வந்திருக்கோம் பாருங்க. பயங்கரமா இருக்கு. வந்த உடனே முட்டை போடுற ஒரு மீனை பார்த்தோம். அது சரி பாவம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இந்த இடம் தான் பக்காவா அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கு. அமைதி இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நோக்கி நாங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் கைஸ். பாகிஸ்தான் போற டனல் மாதிரி ஒரு டனல். இந்த டனலுக்குள்ள போயிட்டு திரும்ப வருவோமான்னு தெரியல. வந்தா இந்த வீடியோ வரும், இல்லைன்னா வராது. பார்த்தவங்க பெரிய குண்டு இருக்கு. பெரிய கல்லு கிடக்கு குண்டு கிடக்கு கைஸ். டனலுக்கு நீளத்தை பாருங்க. உள்ளாடி என்ன இருக்குன்னே தெரியல. அவ்வளவு நீளம். பாம்பு இருக்குமா? சரி பேரும் கரையில இருக்கும் பாம்பு. இருந்துச்சா? காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே உள்ள ஒரு பெரிய ஒரு பாம்பு போனதை பார்த்தாங்க. அதனாலதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து திரும்ப வந்துட்டோம். ஏன்னா நைட் அந்த கோயிலுக்குள்ள வச்சு என்ன வேணாலும் நடக்கலாம்.
அங்க தள்ளி போயிரும் இந்த இடமே சரியில்லை கைஸ், சுத்த வேஸ்ட் இல்ல, பயமா இருக்கு. ரொம்ப டேஞ்சரா என்ன வேணா ஆகலாம். இதுக்கு ஆல்ரெடி நாங்க எத்தனை பாம்பு என்கவுண்டர் பார்த்தோம் தெரியுமா? கேமரா ஆன் பண்ணல. இங்க பாருங்க தரையில எல்லாம் கைகிட்ட வந்து நிக்குது. காலில் வந்து ஒரு இடி இடிச்சிட்டு பெரிய மீனா அடுத்த மீன் இங்க பாருங்க. அடுத்தது திரும்ப ஒரு கல்பாசி. செகண்ட் தேர்ட் மான்ஸ்டர் பீஸ் பக்கா ஒண்ணு மாட்டிருக்கு. வேற மாதிரி தான் பாத்துட்டு போகுது காய்ஸ். இப்பதான் ஒரு பெரிய மீன் பிடிச்சோம். அடுத்து பாருங்க அதை விட கொஞ்சமா சின்ன ஒரு பெரிய மீன் மாட்டிருக்கு. அதுக்கு ஜோடி பார்த்து எல்லாருமே கீழே வலிச்சொலிக்கு விழுந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நல்ல வீட்டு எத்தனை கிலோ இருக்கும்? ஒரு கிலோ. பிரம்மாண்டமா பெரிய மீன்ல 2 மீன் பிடிச்சிருக்கோம் நம்ம. அப்புறம் சின்ன மீன் நிறைய பிடிச்சிருக்கோம். எப்படியோ நமக்கு எதுவும் ஆகல. மீனை மட்டும் நம்ம சேஃபா பிடிச்சிட்டோம். பெருசா 2 மீன் பிடிச்சிருக்கோம் கைஸ். பாருங்க பிடிச்ச மீன் எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்டு நம்ம எக்ஸ்பர்ட் வீட்டுக்கு காப்பாத்துறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கோம் கைஸ். கொண்டு போய் விட்டுட்டு காட்டுறேன் கைஸ். ஆம்புலன்ஸ் சவுண்ட். எல்லா மீனையும் காப்பாத்துறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கோம். பின்னாடி சிஎஸ் ப்ரோ தான் மடியில வச்சிருக்காரு எல்லா மீனையும். இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவர் வீட்டுல பெரிய டேங்க் இருக்காங்க கைஸ், கிளாஸ் டேங்க், அதில் கொண்டு போயிட்டு போட போறோம் கைஸ். இங்க பாருங்க நம்ம எக்ஸ்பர்ட்டோட வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இங்க பாருங்க இன்னைக்கு பிடிச்சிட்டு வந்தது கல்பாசின் தான் இருக்கு. வெளிச்சம் கம்மியா இருக்கு. டயர் ட்ரக் எங்க இருக்கு? நம்ம ஃபிஷ் பிடிச்ச 2 மீனையும் கொண்டு வந்துட்டோம். இதை நம்ம சீக்கிரமா காப்பாத்திடலாம் கைஸ். பெரிய டேங்க்ல சீக்கிரமா நம்ம காப்பாற்றணும். அதனால பெரிய டேங்க்ல போட்டால் தான் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். அதனால உடனே நம்ம மாத்திடலாம் கைஸ். வாங்க வாங்க வாங்க. பிளாக் ஷார்க் மாதிரி இருக்கு. எப்படி பறந்து போச்சு பாத்தியா? பறக்கும் மீன் பறக்கல செய்யுமோ. இங்க பாருங்க கைஸ் டயர் ட்ராக் கீழே. இதுதான் வேற லெவல் இன்னைக்கு பிடிச்சதுல. இதெல்லாம் வினோதமா இருக்கு, செமையா இருக்குல்ல, மலைப்பாம்பு மாதிரி இருக்கு. இது அந்த டேங்கா கைஸ். இதுல முள்ளெல்லாம் இருக்கு, அதனால கையில எடுத்தா முள்ளு குத்துமா? எல்லாம் குத்தாது. பிடிக்க முடியா? வளவளன்னு இருக்கும். வளவளன்னு நம்மள்ட்ட எக்ஸ்பர்ட் இருக்காரு. நல்லா கொல கொலன்னு இருக்கு. மேல இருக்க முள்ளு கிலோ விட்டுறாங்க. பாம்பு மாதிரியே இருக்கு ப்ரோ. இங்க பாருங்க கைஸ் எப்படி இருக்கு. எங்க இருக்கு முள்ளு? இங்க பாரு டிராகன் மாதிரி இருக்குல்ல. மேல சென்கல்ஸ் மாதிரி இருக்கும். சென்கலுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். சூப்பரா இருக்கு. சரியோ இந்த டேங்க் உள்ளாடி தான் கைஸ் நம்ம டயர் ட்ராக் கீழ போட போறோம். க்ளோன் நைஃப் இங்க பாருங்க செமையா வா. உள்ளாடி ஆல்ரெடி க்ளோன் நைஃப் இருக்கு கைஸ். க்ளோன் நைஃப் இருக்கு டேங்க் உள்ளாடி. நம்ம உள்ளாடி டயர் ட்ராக் பாருங்க ஜம்முன்னு இருக்குல்ல. கண்ணை பாருங்க. கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம 2வது பிடிச்ச பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை அரபைமாக்கி ஃபீட் பண்ண போறோம் கைஸ். இது பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷா? ஆமா சரி. பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷோட சின்னது. பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷோட சின்னது. இது இப்போ அரபைமா ஃபீட் பண்ணலாம் வாங்க கைஸ். பட்டு தானே இது? பட்டுவா? பட்டுக்கு நம்ம ஃபீட் பண்ண போறோம் கைஸ். ஃபீட் பண்ண போறோம் கைஸ். பட்டு வேர் இஸ் பட்டு. இது திறந்து ஓய் பட்டு தயாரா நிக்குறோம். போட்றோமா? பட்டு கண்ணு ரெட் கலர்ல போட்றவா? ஏலியன் மாதிரி ஓட போய் போட்றவா? ஓடுங்க. இந்த ஒரு கைஸ் அரபைமா போட போறோம். போடுங்க புட்ரா. அவன் வயர் ஃபுல்லா இருக்கு. இங்க உளுந்து அங்க தேடிட்டு இருக்கு. செவுத்துல போய் முட்டுது. பாத்து திரும்பி வரண்டாமா? என்ன தூக்கிரும். பாத்துட்டான். அது ரொம்ப நெஞ்சில இடிச்ச மாதிரி இருந்துச்சு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துச்சு பாத்தீங்களா கைஸ். நம்ம வீட்டுல ஒரு அரப்பாயமா தான் வளர்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம எக்ஸ்பர்ட் வீட்டுல பாருங்க ஒரு அரப்பாயமா, செகண்ட் அரப்பாயமா இந்த டேங்க்குள்ள இருக்கு. பாத்துருப்பீங்க. இங்க பார்த்தாலும் உள்ள ஒண்ணு இருக்கு கைஸ். இதுக்குள்ள ஒண்ணு இருக்கு. இதுக்குள்ளடியா? இதுக்குள்ள ஒண்ணு இருக்கு. அது ஏன் ஃபுல்லா கருப்பா இருக்கு? இங்க பாருங்க கைஸ் அரப்பாயமா, 3வது அரப்பாயமா Black கலர் அரப்பாயமா. அது சுத்தி அதோட என்விரான்மெண்ட் வந்து Black கலர்ல இருக்கனால மீனும் Black கலர்ல இருக்கு. 4வது அரப்பாயமா இங்க இருக்கு. இப்போ ஃபர்ஸ்டே பார்த்தோம் கைஸ். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல அது 4வது அரப்பாயமா. இப்போ ஒருக்க கூட பாத்துக்கலாம். ஆமா இது ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல. இது பெருசு இருக்கறதுல சைஸ் பெருசு இது. இது 4வது அரப்பாயமா. ஒரு அடி இருக்குமா? இது ஒரு அடி. ஆமா இருக்கு. ஒரு அடி இருக்கு. ஜம்மன் இருக்கு.
ஏய் மாமே மாசா இருக்கு. வேண்டாம் நெத்திலே குத்தி கண்ணாடி உடைச்சிரும் போல இருக்கு. நம்மள கண்ணாடி உடைச்சிட்டு போயிடும் போல இருக்கு. மோசமான பையனா இருக்கான் கைஸ். கைஸ் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க பாலத்துக்கு அடியில் சுசீந்திர பாலம் சரியான ஸ்பாட்ல அது ஃபர்ஸ்ட் ஸ்பாட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம்ல அவ்வளோ பெரிய ரிவர் காவிரி ஆறு மாதிரி ஒரு பெரிய ஆற்றுல நம்ம மீன் பிடிச்ச அனுபவம் நமக்கு சுகமாக கிடச்சிச்சு. மேலே ஃபுல்லாக ரோடு பஸ்ஸு காருன்னு போய்கிட்டே இருக்குது. எனி டைம் டிராஃபிக்கான ஒரு ஏரியா. அந்த ஏரியா அங்கே தான் நம்ம கீழே பெரிய ஒரு மான்சர் பீஸ் பிடிச்சோம். அதுவும் அந்த என்ன கல்பாசி கூட பெரிய மீன் பிடிச்சோம். அது அந்த எலக்ட்ரிக் ஈழு, அது என்ன ஈழு, அப்புறம் ஒரு டயர் ட்ராக் ஈழு, அது ஒன்று நம்ம கிடச்சிச்சு. அதுவும் வேற லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நல்ல ஒரு ஸ்பாட்டில் போய் நைட்டு நம்ம இதை மாதிரி ஒரு பெரிய மான்சர் பீஸ் எல்லாம் பிடிக்கலாம். இதை விட பயங்கரமான அடுத்த வீடியோ இருக்க போகுது கைஸ். நாங்கள் வேற லெவலில் ஒரு ஸ்பாட் பார்த்து வச்சிருக்கோம். அது என்ன ரிவர் மான்ஸ்டர் எபிசோட் 5 எபிசோட் வர போகுதா? கண்டிப்பா அதுல பெரிய ஃபிஷ் எல்லாம் நம்ம பிடிக்க போறோம். அவர வேகமே தெரியல கைஸ். இன்னைக்கான கேங்க பார்த்திருப்பீங்க, மாசா இருந்துச்சு. என்ன நைட்டு தான், நைட்டு வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா இருக்குல்ல. அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்துல சந்திக்கலாம். பாய் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.